இதே போல் மண்கட்டி நம்ம வீட்டில் எங்கேயாவது பார்க்கும்போது உள்ளே ஏதாவது இருக்கும்னு உங்களுக்கு தோணியிருக்கா? உள்ளே என்ன இருக்குன்னு அப்படி பார்ப்போமா? பாருங்கள், அவ்வளோ ஹார்டாக மண் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷ்னல் கொத்தனார் எப்படி வேலை பார்ப்பாரோ அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருக்குது வேலை. பாருங்களேன், ஒரு சின்ன பூச்சி எவ்வளோ தத்ரூபமாக கொண்டு கட்டியிருக்கு. நீ முதல் அறை அநேகமாக அந்த அறையிலேருந்து ஈச்சி வெளியே வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அந்த அறையை கூட எவ்வளோ தத்ரூபம் கட்டியிருக்கு பாருங்கள். சரி, அறையை எடுத்தாச்சா? மாடி முடிஞ்சு என்ன பாருங்கள், 2ஆம் மாடி. இப்போ 2ஆம் மாடியில் போம். 2ஆம் மாடியில் எதாவது இருக்கான்னு ஒரு சின்ன பூச்சி தான். 3 மாடி இருக்கு. அடேங்கப்பா. ரெண்டாயிரம் மாடியில் இருந்து ஒன்று உயிர் பொழைச்சி பிறந்து போயிருக்கு. 2ஆம் மாடியும் எம்டி. சரி, 3ஆம் மாடி பார்ப்போம். அதுலேயே எதாவது இருக்கா நீ பார்ப்போம். மூணாவது மாடியில் போயிருக்கு. அது படுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக மெத்த செஞ்சுருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக மெத்த செஞ்சுருக்கு. மனுஷன் கூட இப்படி செஞ்சிட மாட்டோம். ஒரு இன்ஜினியர் தோற்று போவோம். உள்ளே போனால் ஒரு இன்ஜினியர் தோற்று போவோம். சரி, அப்படி கீழே அப்படியே குடுமையாக இருக்குது. இதில் என்ன இருக்கும்? இதையும் பார்த்துருவோமே. அப்படி என்ன தான் உள்ள இருக்கு. நீ ஓ, இது உணவு சேகரிக்கா? அடேங்கப்பா. சின்ன பூச்சிக்குள்ள எவ்வளோ அறிவு இருக்கு அப்பா. எல்லாம் மண், சுத்தமான மண்ணில் எவ்வளோ பார்த்துருக்கேன். எவ்வளோ மண்ணுனா வெட்டி வெட்டி போடுறேன் நீ. இப்படி ஒரு ஆள் ரூம் மாதிரி அழகாக ஒரு ரூம் மாதிரியே போட்டுருப்பாருங்க. கான்சல் இவ்வளோ ஏதோ ஒன்று இருக்குது கருப்பா. இந்த கம்பியை அழகா அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்கு. சரிதா? அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்கிறது. எத்தனை ரூமு? 4 ரூமுக்கு வேலை கட்டியிருக்கு போல இருக்கு. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஒரு இன்ஜினியர் தோற்று போவான். இது ரீட்ட ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தனி அறை. அந்த அறைக்கு மேலே படுக்கிறதுக்கு மெத்தை. சரிதா? மெத்தை படுக்கிறதுக்கு மெத்தை. அதை கவர் பண்ணி சுற்றி எதுவும் உள்ள பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு தனி அறை. குஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு தனி அறை. அடேங்கப்பா. தெரியுதா எந்த அளவுக்கு தத்துவமாக வேலை பார்க்குறது? பரவாயில்ல. நான் இது எல்லாம் ஈச்சம் வெளியே போனதுக்கப்புறம் உடைச்சேன். அதனால் எந்த உயிருக்கும் பாதிப்பு இல்லை. புதுசாக ஏதாவது கட்டிச்சுன்னா உடச்சிடாங்க. அதுக்குள்ளேயே அது கஷ்டப்பட்டு உழைப்பு இருக்கும். அந்த உழைப்பை வேஸ்ட் பண்ணிடுறாங்க.